Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலில் க்ளீனிங் வீடியோஸ் தான் வந்து விரும்பி கேட்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட நியூ கிச்சனை நான் எப்படி என்னென்ன ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஏதாவது ரெசிபீஸும் எல்லா வீடியோஸ்லையும் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் ரெசிபி, என்னோட லஞ்ச் ரெசிபி இது. பொட்டேட்டோ காலிஃப்ளவர் பீஸ் போட்டு ஒரு சிம்பிளான கிரேவி. இதுக்கு வந்து நான் ஆயிலில் ஜீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஆனியன் ஃப்ரை ஆகும்போதே கூடவே கசூரி மேத்தியும் போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சப்ஜி ஃபுல்லாக இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் இந்த ஆனியன் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணி குக் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக மெல்ட் ஆகிடும் அந்த ஆனியன். ஸோ சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். மீன் டைம் நம்ம அந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோலாம் நான் பாயிலே பண்ணல, க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போது இந்த ஆனியனோட டொமேட்டோவும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பீஸ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், தென் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக ஆட் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே, ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், தென் மஞ்சள் பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கிரேவி. இதில் நான் வந்து கரம் மசாலாவோ எதுவுமே போடல. உங்களுக்கு வந்து கரம் மசாலா எதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி குக் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு இதை நம்ம குக் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா நல்லாவே குக் ஆகிடும் எல்லா வெஜ்ஜீஸுமே. இதில் இவ்வளோ தான் வேலை. ஸோ நம்ம இந்த டைமில் வேறு ஏதாவது க்ளீனிங் வேலையோ இல்லைனா கிச்சனில் வேறு ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா நம்ம அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க க்ளீனிங்க்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும் அண்ட் கிட்ஸும் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு க்ளீனிங்கும் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நான் அதை பற்றியும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நிறையா பேர் வந்து க்ளீனிங் மோட்டிவேஷன் பற்றிலாம் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து ப்ராப்பராக ஒரு வீடியோ நான் இன்னும் போடல. ஸோ இதில் வந்து நான் அப்படியே அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் என்னோட அந்த குக்கிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து நான் சில க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுறேன். நம்மளோட ஃபில்டர், இந்த வடிகட்டிலாம் வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எப்போவுமே புதுசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு சிம்பிள் ஐடியா. வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு நான் இதை அப்படியே ஊற வச்சிடுறேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸோ ½ அன் ஹவரோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ நீங்கள் வந்து அதை ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு டிஷ் வாஷ் லிக்விட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதை எடுத்து டூத் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். இது வந்து உடனே பண்ணாமல் கொஞ்சம் ஊற வச்சு பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லாவே க்ளீன் ஆகுது அந்த ஃபில்டர்லாம். இந்த மாதிரி க்ளீனிங் நம்ம வீக்லி ஒரு வாட்டியோ இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து க்ளீனிங் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ எனக்கு வந்து நான் வீக்லி ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபுல் கிச்சனே க்ளீன் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த எவ்ரி வீக் க்ளீன் பண்ணுவேன். சப்போஸ் சண்டேலாம் வந்து நான் ஏதாவது ஷூட்டிங்லாம் இருக்குது வீடியோக்கு அப்படின்னா நான் வந்து மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ளே கண்டிப்பாக அந்த க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சிடுவேன். இப்போது எவ்ரி வீக் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு 1.5 ஹவர்ஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அப்படி நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணி 2-3 வாரத்துக்கு மேலே 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த வேலை வந்து நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவேன். பட் அது வந்து ரொம்ப டீடியஸான ஜாப். ஸோ இந்த எவ்ரி வீக் க்ளீனிங் அட்லீஸ்ட் 10 டேஸ்க்குள்ளே க்ளீன் பண்ணுறது இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த ஃபில்டர்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு டைரெக்டாக சன்ரைஸ் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே கூட வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய மிக்ஸி ஜாரோட மூடி வந்து ரொம்ப வேர்ஸ்டான சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறேன் இப்போ என்கிட்ட அந்த பிளெண்டர் இருக்கிறதுனால. ஸோ இதோட மூடிலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவசரமாக வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ வந்து எனக்கு டைம் இருக்கும்போது நான் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி எடுத்து நல்லா டீப் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வினிகர், டிஷ் வாஷ் லிக்விட் ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் அந்த டூத் ப்ரஷ் வச்சு அந்த கேப்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுருவேன். இப்போது எனக்கு இந்த க்ளீனிங் மோட்டிவேஷன் எப்படி வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வீட்டில் ஒரே இடத்துல உட்காந்துருக்கவே மாட்டேன். ஏதாவது மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பேன், எங்கேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன்னா. எனக்கு சும்மா உட்கார்றது தான் கஷ்டம். நான் ரொம்ப உட்காந்ததே கிடையாது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, லைக் உங்களுக்கு குக்கிங் பிடிச்சிக்கலாம், க்ளீனிங், ஆர்கனைசிங், என்ன வேணால் பிடிச்சிக்கலாம். சப்போஸ் பெயிண்டிங் இதெல்லாம் பிடிச்சிருந்தா அது கூட பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், நான் ஃப்ரீ டைமில் இருக்கேன் அப்படின்னா கூட
நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெயிண்டிங் ஏதாவது பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அதான் நான் ஒரு ஐடல் மைண்டில் நான் இருக்கவே மாட்டேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சில சமயம் வந்து ரொம்ப லேசியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கே. ஆனால் அந்த டைமில் குக் பண்ணாமல் நான் வந்து வேறு எதுலையாவது என்னையும் எங்கேஜ் பண்ணிப்பேன். லைக் கிக்கியோட கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா சும்மா ஒரு வாக்கிங்க்கு போவேன். ஸோ வீட்டில் சும்மா உட்காந்துருக்காமல் இருக்கிறது தான் வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து மைண்ட் செட்க்கு ரொம்ப நல்லது. ரொம்ப மோட்டிவேட்டிங்காக நம்மளே அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட நடுவில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆப் பற்றி குயிக்காக சொல்லிடுறேன். கோபைசா ஆப். கோபைசா ஆப் வந்து ஒரு ஆன்லைன் கேஷ்பேக் ஆப். நம்ம இந்த ஆப்பில் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலாம் நம்ம ஒரு வாட்டியும் ஷாப்பிங் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து 1500 பிராண்ட்ஸ்க்கு மேலே அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஏஜியோன்னு இப்படி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம கேஷ்பேக்கும் ஏர்ன் பண்ணுறோம். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த கேஷ்பேக்கை நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம அந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணலன்னா நீங்கள் இந்த ஆப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது வழியாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா 25 rupees உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அண்ட் நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ரெஃபரல் earning உண்டு. ஸோ அவங்க சப்போஸ் 2500 rupeesக்கு வாங்குறாங்கன்னா உங்களுக்கு 250 rupees கிடைக்கும். எவ்ரி வீக் ஃப்ரைடே டபுள் தமாக்கா ஆஃபர் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்மளோட கேஷ்பேக் அப்படியே டபுள் ஆகும். சில பிராண்ட்ஸ்ல நம்ம வாங்கும்போது லைக் ஃப்ளிப்கார்ட், வாவ் சைன்ஸ் இப்படி இந்த ஆப்ல பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதுல வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு mamaearth ப்ராடக்ட் எப்படி வாங்குறது அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். ஸோ டேக் அ லுக். மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் கெட் 25 rupees instant discount. என்னோட லிங்க் யூஸ் பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஹாப்பி ஷாப்பிங். இப்போ நம்மளோட வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எஃபெக்டிவான க்ளீனிங் மெத்தட் இது. நம்ம என்ன தான் நிறையா ஸ்ப்ரேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டியாவது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ் இந்த ரெண்டும் மாத்திரம் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ண போகிறேன். லெமன் ஜூஸ் இல்லை, லைக் லெமன் இல்லை அப்படின்னா நம்ம வினிகர் எப்போவுமே ஒரு பாட்டிலில் வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெமனை வந்து பேக்கிங் சோடாவில் ஃபுல்லாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சிங்கில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஆஃப்டர் 10 minutes 15 minutes நல்லா ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிடுங்க. ஸோ பேட் ஆர்டர்லாம் எதாவது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி இந்த வேலை பண்ணும்போது கண்டிப்பாக வராது, க்ளீனாகவே இருக்கும். ஸோ வீடியோலலாம் வந்து நான் சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், க்ளீனிங் மோட்டிவேஷன், நம்ம வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும், பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கணும் அப்படின்லாம். ஆனால் அது எப்படி நான் யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி இருந்தேன் அப்படின்னா நான் வந்து வேறு யாராவது க்ளீன் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டே நானும் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த கொரியன் சீரீஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த க்ளீனிங் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். ஸோ பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நான்லாம் வந்து இந்த க்ளீனிங் ஆர்கனைசிங்லாம் வந்து நிறையா கொரியன் வீடியோஸ்லாம் பார்த்து நான் ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கேன்னே சொல்லலாம். நிறையா டிப்ஸும் இருக்கும் அதிலலாம். அதனால் நீங்களும் வந்து இப்போ க்ளீன் பண்ணுறீங்க, ஆர்கனைசிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ரிலேட்டட் வீடியோஸ் எதாவது இருக்குது. யூடியூப்லலாம் இப்போது அநியாயத்துக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, அபண்டன்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ யூடியூப்பில். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நீங்களும் வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வீடியோ போட்டு விட்டு ஒரு பக்கம் அது ஓடிட்டே இருக்கும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். பட் அதை கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், ஒரு மோட்டிவேட்டட் ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் யூடியூப்க்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோஸ் பார்க்குற டைம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஃப்ரீ டைம் அப்படின்றது வந்து சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு இப்போ யூடியூப்க்கு வந்ததுக்கப்புறமா. ஏன்னா நானே வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், நானே வீடியோஸ் எடுக்கணும்னா நான் டிஸ்ட்ராக்ட் ஆவேன் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கட் டவுன் ஆகிடுச்சு. ஆனாலும் நான் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாம் தான் காரணம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கும் கீழே எல்லா வீடியோஸையும் சில பேர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னை யாருன்னே கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்கன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனே எனக்கு கண்டிப்பாக போதும். இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் இல்லை, ஒரு பப்ளிக் இதில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், எப்படி இருக்குது உங்களோட ஒர்க், நீங்கள் பண்ணது, க்ளீன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றி கேட்கலாம், குக் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றி கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோடய வீக்லி கிச்சன் கவுண்டர் டாப் ரொட்டீன் நான் வந்துட்டு டீட்டெயில்டாக காட்ட சொல்லியிருந்தீங்க. ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நான் அப்படியே வாயால் சொல்லிட்டேன் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்றது. பட் டீட்டெயில்டாக இப்போ வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் வாட்டர், வினிகர், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா அண்ட் டிஷ் வாஷ் லிக்விட் இது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன்.
இந்த லிக்விட் வந்து நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ண தேவையில்ல. இது யூஸ் பண்ணி வீக்லி ஒரு வாட்டி இது மாதிரி க்ளீன் பண்ணால் போதும். இப்போ போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஒரு நல்ல ஒரு லுக், ஃப்ரெஷ் லுக் நம்ம கிச்சனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது மட்டும் தான் நான் எவ்ரி வீக் பண்ணுறேன் என்னோடய கிச்சனுக்கு. டெய்லி எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன் கிச்சன் அப்படிங்கிறது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வீக்லி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் பாத்திரம், அங்கே இருக்கிற எல்லா ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நான் க்ளீனே பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் அங்கே இருந்ததுன்னா நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும், எஃபிஷியண்ட்டாகவும் பண்ணணுன்னா நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கீழே வச்சிடலாம், எல்லாத்தையும் அங்கேருந்து எடுத்துடலாம். இப்போது இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி கவுண்டர் டாப்பை நான் வந்து வைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொடிலாம் இருக்கும், அது ஒரே வாரத்துலேயே அந்த இடம்லாம் அப்படி ஆகிடும். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுறேன். அண்ட் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, அந்த ஸ்டிக்கர்ஸ்லலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது டேர் ஆகாமல் இருக்கா, அது வந்து பிஞ்சு வெளில வராமல் இருக்கா, ஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஒன்றுமே ஆகலை எனக்கு. நான் ரொம்ப நாளாகவே இப்போ இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நியர்லி ஐ திங்க் 2 monthsக்கு மேலே இருக்கும் அந்த ஸ்டிக் பண்ணியே. ஸோ அதுவும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இந்த கப்ஸ் எல்லாம் வைக்கிற பிளேஸும் வந்து கரெக்டாக அடுப்பு மேலேயே இருக்கிறதுனால அங்கேயும் வந்து ரொம்ப க்ரீஸி ஃபீல் வருது. ஸோ அந்த கப்ஸ் எல்லாமும் நான் எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து இதே ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பஞ்ச் மாதிரி இருந்ததுன்னா, சாஃப்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து கிராக்ஸ்லாம் எதுவும் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது வந்து சிம்னி கீழே நான் க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் மேலேயே வந்து நான் அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஒன்றுமே அதில் வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் இப்படி தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுறேன். ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கவுண்டர் டாப்லேயும் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதையும் வந்து இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சிடுறேன். அந்த அடுப்புக்கும் வந்து நான் அதே லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்டிக்கினஸ்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துரும். ஏன்னா இதில் வந்து நம்ம வினிகர், பேக்கிங் சோடா, டிஷ் வாஷ் லிக்விட் எல்லாமே யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ ஏதாவது க்ரீஸியாக இருந்ததுன்னா கூட எல்லாமே நல்லா அந்த ஸ்டெயின்ஸ்லாம் போய் க்ளீன் ஆகிடும். இப்போது கிச்சன் க்ளீன் பண்ணும்போது எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதும் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரே டைமில் ஒரே நேரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அது. ஸோ நீங்கள் ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு பிளான் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் வந்து சில சமயம் ஒரு நாள் ஒரு ஒர்க் வச்சு க்ளீன் பண்ணிப்பேன். பட் நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். அப்போது அது டீட்டெயில்டாக என்னால் வீடியோவாக ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். இப்போது நம்ம ஸ்ப்ரேலாம் பண்ணி ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் வைப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண மாட்டீங்க கேஸ் ஸ்டவ் மேலேனா நீங்கள் ஸ்பஞ்ச் மாதிரி எதாவது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு போல் ஆஃப் வாட்டரில் நான் ஒரு 3 drops ஆஃப் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபைனலாக நம்ம கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம் இது. இப்போ இந்த ஸ்பஞ்சை ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு வாட்டி எல்லா இடத்தையும் நான் மேலோட்டமாக தொடச்சி விட்டுறேன். தொடச்சிட்டு ஒரு 10 minutes ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து திரும்ப அந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணோம். இப்போ நீங்கள் பளிச்சுன்னு இருக்கும் அந்த கவுண்டர் டாப் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஒரு மிரர் எஃபெக்டில் இருக்கும், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த எசென்ஷியல் எதுக்காக யூஸ் பண்ணேன்னா, அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் வராமல் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளைக்காவது. அண்ட் இன்னொன்று வந்து நல்லா வாசனையாக இருக்கும். எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்கனைசர்ஸ் வந்து திரும்ப அந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி அதையும் ஒரு வாட்டி நான் தொடச்சிடுறேன். அண்ட் இன்னொரு வாட்டி ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ஐ எம் டன். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கிச்சன் வீடியோ போட்டு கூட நீங்கள் பாட்டுக்கு க்ளீன் பண்ணலாம். உங்கள் கூடயே யாரோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் இருக்கும், நீங்களும் அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். மேபி இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இது ஃபாலோ பண்ணேன், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய சாரீலாம் வந்து நான் ஹேங்கரில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே சில்க் சாரீஸ்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து அயன் பண்ண அந்த சாரீஸ்லாம் வந்து அந்தந்த ப்ளவுஸோட அந்த சாரியை இந்த மாதிரி தான் நான் ஹேங்கரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அப்போது சாரீ எடுக்கும்போது நம்ம ப்ளவுஸ் வந்து தனியாக எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி சில்க் சாரீஸ்க்கு வந்து ப்ளவுஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண மாட்டேன்னா, ஸோ ஒரே இடத்துல வச்சுருந்தேன்னா எனக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இருக்கிற சில்க் சாரீஸ்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். சிலதுலாம் அயன் பண்ணாமல் அப்படியே இருந்தது, எனக்கு கொடுத்து இப்போ தான் திரும்ப வாங்கி வச்சுருக்கேன். சாரீ கட்டுறேனோ இல்லையோ அப்படியே பார்த்துட்டு திரும்பவும் கபோர்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணிடுவேன். இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு சாரீ அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு சேனல்லேருந்து. இப்போ அந்த சாரியை ஓப்பன் பண்ணி உங்களுக்கும் நான் வந்து அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
இதுதான் அந்த saree. ஸோ பார்க்கும்போதே அட்ராக்டிவான ஒரு பர்பிள் கலர். எனக்கு வந்து சுபீஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து மலர்விழி அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு இந்த saree அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சல்வார் மெட்டீரியல், அப்புறம் இந்த மாதிரி சாரீஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த saree வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு காப்பர் saree கிராண்டாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு லுக் வைஸ். அண்ட் எனக்கு வந்து இந்த சாரியில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சாரிக்கு ரொம்பவே கான்ட்ராஸ்டாக ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஒரு சல்வார் மெட்டீரியல்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அவங்களோட வீடியோவில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். இந்த சாரி ஆக்சுவலி என்னை வேர் பண்ணி அவங்க வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஸோ இது வந்து என்னால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியல, என்னோட டெய்லர் வந்து கண்டிப்பாக 3 வீக்ஸாவது ஆகும் அப்படின்ட்டாரு. ஸோ சீக்கிரமாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சாரி நான் கண்டிப்பாக வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சாரி வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் நல்லா கிராண்டாக தெரியும் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது. ரொம்ப சிம்பிள் ஜுவல்லரி போட்டால் கூட இந்த சாரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மலர்விழி, எனக்கு இது அமிச்சதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள்.